இன்றைக்கி நான் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் உளுந்தங்களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ வந்து தேவையான அளவு வந்து நாங்கள் 100 கிராம் வந்து உளுந்து வந்து எடுத்துருக்குறோம். இந்த 100 கிராமுக்கு தேவையான அளவு வந்து பால் எடுத்துருக்குறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ வந்து உளுந்து 100 கிராம் அப்படின்னு சொன்னால் வந்து அரிசி வந்து 50 கிராம், அதே நேரத்தில் வந்து பால் வந்து தேவையான அளவு. இப்போ வந்து நான் வந்து உளுந்த மாவையும் அரிசி வறுத்து எடுத்திருக்கேன். உளுந்தையும் வந்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நாங்கள் இப்போது பாலில் நல்லா கரைக்கணும். நம்ம கையில் வந்து கரைச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கட்டி கட்டியாக வந்து இருக்காது. இப்போ வந்து இதில் நான் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப தேவையான விஷயம். வந்து இப்போ சில நேரத்தில் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அல்லது வந்து கருப்பட்டி அதாவது வந்து வெல்லமும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா நாங்கள் கையில் வந்து கரைக்கணும். அதாவது வந்து இந்த கட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கையில் வந்து கரைச்சி எடுத்துடணும். ஸோ வந்து அப்படி கரைச்சி எடுத்துட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு கிண்டுறதுக்கு. இந்த உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்பவே தேவையான ஒன்று. முக்கியமாக வந்து இதனுடைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க. உளுந்தங்களி சாப்பிட்டு வந்தால் முடி உதிர்வதை வந்து தடுக்கும், சிறுநீரகங்களை வந்து கற்கள் உருவாகாமல் தடுக்கும். அதையும் தாண்டி வந்து கிட்னி பாதுகாப்பு, இதயம் பலம் பெற, நரம்பு கோளாறுகள், சர்க்கரை நோய்க்கு, உடல் வலிமைக்கு, தலைமுடிக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நீங்களும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு காலத்தில் வந்து ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் தரும். அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் சுரக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க இந்த உளுந்தங்களியில். அதனால் வந்து இப்போ நான் அடுப்பில் வச்சு இப்போ நல்லா பாலை காய்ச்சோம் இல்லையா? இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அடுப்பை பற்ற வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து கிண்டிக்கிட்டு இருக்கும் போது தான் வந்து அது வந்து ஒரு லெவலுக்கு வரும். அதாவது நாங்கள் வந்து கிண்டாமல் இருந்தோம்னு சொன்னால் கீழே வந்து அது வந்து கருப்பாகிடும், அதாவது அடி பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போது களி மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகிற மாதிரி இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டு இருக்கும் போது வந்து இன்னும் வந்து அது கொஞ்சம் இருக்கிற பதத்துக்கு வரும். பாருங்கள், இருக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் இப்படியே அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி எடுத்துகிட்டு இருக்கும் போது வந்து ஒரு பதமான ஒரு நிலைமை கொஞ்சம் 10 நிமிஷம் போதுங்க. அது வந்து சரியாக தாராளமாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு தட்டில் வந்து இதை வச்சு அப்படியே நாங்கள் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. தட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இப்படி தான் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக தான் செஞ்சேன். உண்மையில் சொன்னேன், வேறு லெவல். ரொம்ப ஈஸிங்க. நாங்கள் தான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப ஈஸி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.